மதுரை கார சட்னி அரைக்கலாமா? அரைக்கலாம். சரி, எண்ணெய் ஊற்றிட்டு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், பூண்டு வந்து ஒரு 10 பல்லு, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 2 துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது மாதிரி வதங்கினோடனே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இதுவும் வதங்கட்டும் நல்லா. ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 நெல்லிக்காய் சைஸுக்கு புளி. தோல் எடுத்து போடுறதுனா எடுத்து போட்டுக்கலாம், நான் தோலோடு தான் போடுவேன். இதை போட்டு இதில் நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஊற்றினா போதும். போட்டு விட்டுருங்க.